Taste the Daily. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் நடைபெற்ற சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த பணிக்கான பயிற்சியின் போது அதிகார மமதையில் இடையூறு ஏற்படுத்தி திமுக எம்எல்ஏ செஞ்சி மஸ்தான் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மாவட்ட அதிமுக வழக்கறிஞர் அணி சார்பில் ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டது. வட்டாட்சியர் முன்னிலையில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் வாக்குச்சாவடி நிலை முகவர்களுக்கான பயிற்சி கூட்டம் நடைபெற்றது. அப்போது உள்நுழைந்த திமுக எம்எல்ஏ செஞ்சி மஸ்தான் அதிகாரிகளின் பேச்சை தடுத்து நிறுத்திவிட்டு அரை மணி நேரத்திற்கு மேல் பேசி இடையூறு ஏற்படுத்திய நிலையில் இது தேர்தல் ஆணைய கூட்டமா இல்லை திமுக கட்சி கூட்டமா என சந்தேகம் எழுந்தது. இதனை கண்டித்து அதிமுகவினர் வெளிநடப்பு செய்தனர். அதிகார மமதையில் அராஜகத்தில் ஈடுபட்ட திமுக எம்எல்ஏ மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி விழுப்புரம் மாவட்ட அதிமுக வழக்கறிஞர் பிரிவு சார்பில் ஆட்சியரின் நேர்முக உதவியாளரிடம் புகார் மனு அளிக்கப்பட்டது. இப்படி அதிகாரிகளை கைப்பாவை போல் வைத்துக் கொண்டு அராஜகத்தில் ஈடுபட்டால் எப்படி நேர்மையான முறையில் வாக்காளர் பட்டியல் திருத்தம் நடைபெறும் என பொதுமக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். திமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் இந்நாள் எம்எல்ஏ செஞ்சி தொகுதி எம்எல்ஏ செஞ்சி மஸ்தான் அவர்கள் கலந்து கொண்டு அங்கே உள்ள எல்லா பிஎல்ஏவுக்கும் அரசு அதிகாரிகள் தான் ஆலோசனை வழங்கணும். இவர் ஆலோசனை வழங்குறாரு. இது திமுக கட்சி அவர் திமுகவினுடைய எம்எல்ஏ அவர் தன்னுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து இதை அவர் செய்கிறாரு. தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் சார் ஆட்சியர் அலுவலகத்திற்கு தமது கட்சிக்காரர்களுடன் விசாரணைக்கு செல்லும் வழக்கறிஞர்களை சார் ஆட்சியர் தகாத வார்த்தைகளில் பேசி தரக்குறைவாக நடத்துவதாக வழக்கறிஞர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனை கண்டித்து கும்பகோணம் சார் ஆட்சியர் அலுவலகம் முன்பு கும்பகோணம் வழக்கறிஞர் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது சார் ஆட்சியர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்காவிட்டால் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபடுவோம் என எச்சரிக்கை விடுத்தனர். ஒரு வழக்கறிஞர் தன்னுடைய வழக்காடிக்காக எந்த ஒரு அலுவலகத்துக்கும் சென்று தனது வாதத்தை எடுத்து வைக்க உரிமை உண்டு. அப்படி ஒரு உரிமை இருக்கின்ற பொழுது கும்பகோணம் சார் ஆட்சியர் அவர்கள் கும்பகோணம் நீதிமன்றத்தில் உள்ள எந்த ஒரு வழக்கறிஞர் சென்றாலும் கோ அவுட், வெளியே செல் என்று தரக்குறைவாக பேசுகின்ற அந்த செயல்பாட்டை கும்பகோணம் வழக்கறிஞர் சங்கம் என்று பொதுக்குழுவை கூட்டி கண்டித்து அவர் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டி இன்று ஒரு நாள் நாங்கள் வீதியில் இறங்கி போராட்டத்தை நடத்துகின்றோம். திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் அரசு மகப்பேறு மருத்துவமனை வளாகத்தில் சுற்றித் திரியும் தெருநாய்களை கட்டுப்படுத்தாமல் மருத்துவமனை நிர்வாகம் வேடிக்கை பார்ப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அம்பாசமுத்திரம் ரயில் நிலையம் அருகே இயங்கி வரும் அரசு மகப்பேறு மருத்துவமனை வளாகத்தில் 20க்கும் மேற்பட்ட தெருநாய்கள் சுற்றித் திரிவதால் சிகிச்சைக்கு வரும் கர்ப்பிணிகள் உள்ளிட்டோர் அச்சமடைந்துள்ளனர். மேலும் குடிநீர், கழிவறை வசதிகள் இல்லை என்றும் ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகம் தெருநாய்களை கட்டுப்படுத்த முயற்சி எடுக்கவில்லை என்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மதுரை மாவட்டம் பாண்டியராஜபுரம் ரயில்வே கேட் அருகே ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து தனியார் மினி பேருந்து தலைக்குப்புற கவிழ்ந்ததில் 30க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். காயமடைந்தவர்கள் மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் 4 பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் அரசு மருத்துவமனையில் ஆம்புலன்ஸ் மற்றும் ஸ்ட்ரெச்சர் உள்ளிட்ட மருத்துவ வசதியும் போதிய மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் இல்லாததால் காயமடைந்தோர் மிகவும் அலைக்கழிக்கப்பட்டனர். ஸ்டாலின் மாடல் அரசின் போக்குவரத்து துறையின் அலட்சியத்தாலும் விதிமுறைகளை மீறி வாகனங்களை இயக்குவதாலேயே விபத்து ஏற்படுவதாகவும் விபத்தில் காயமடைந்தவர்களுக்கு அரசு மருத்துவமனையில் அவசர சிகிச்சை கிடைப்பதில்லை என்றும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தருமபுரி மாவட்டம் அரூரில் இயங்கி வரும் தனியார் மதுபான பாரால் குற்ற சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் கடுமையாக விமர்சித்துள்ளனர். அரூரில் இயங்கி வரும் அரசு மதுபான கடைகளை அகற்ற வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ள நிலையில் இதனை கண்டு கொள்ளாமல் விடிய அரசின் அனுமதியுடன் தனியார் மதுபான பார்களும் செயல்பட்டு வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் பெண்கள் மற்றும் பள்ளி மாணவிகள் இப்பகுதியை அச்சத்துடன் கடந்து செல்வதாகவும் திமுக ஆட்சி பதவியேற்றது முதல் பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகள் சந்தித்து வரும் இன்னல்கள் குறித்து கிஞ்சுற்றும் கவலைப்படாமல் விடியா முதல்வர் வெற்று விளம்பர மோகத்தில் மூழ்கி நாட்களை கடத்துவதாக மக்கள் சாடியுள்ளனர்.